குடி முதல்ல வந்து ஒழிச்சார். இன்னும் மேற்கொண்டு ஒழிக்கணும். போதை தடுப்பு பசங்க அதால் கெட்டு போகிறாங்க. அதுக்காக அதுவும் தடுக்கணும். ஊழியம் ரொம்ப பணம்ன்றது கஷ்டப்படுறவங்க இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லஞ்சம் தான் வாங்கணும், லஞ்சம் கொடுத்தா தான் கொடுப்போன்றது அது தடுக்கணும் அண்ணன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துன்னு வராரு. அதுக்கும் நன்றி சொல்கிறேன். அதேமாரி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அண்ணன் உதவி செய்யணும். இப்போவும் உதவி செய்கிறாரு. திருப்பம் இப்போ பசங்களுக்கு ஒரு லைஃபுக்கு பெண்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யணும். இன்றைக்கு 4 ஸ்டெப்பு, அதாவது 4 அடுக்கு வரி போடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு அடுக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது வணிகர்களுக்காக மட்டுமல்ல, இந்திய மக்களுக்காக அவர் நலன் சார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே பொறுத்தவரையிலே அவசரமாக நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே என்ன சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால், சில்லறை வணிகர்கள் பாதுகாக்கப்பட அவசர சட்டம் ஒன்றை மத்திய அரசு ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அழுத்தம் தந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய வீடற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இதில் கூடுதலாக நிதி ஒதுக்கி அவர்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டம் மற்றும் அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். அதே நேரத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்துவதும் கல்லூரிக்கு செல்வதற்கான உயர்த்துவதற்கும் நிதி ஆதாரங்களை இந்த மாநில அரசாங்கம் கூடுதலாக ஒதுக்க வேண்டும். உதவித்தொகையை உயர்த்த கொடுக்கணும். லஞ்சம் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மாற்றுத்திறனாளி துறைகளில் தரமற்ற உபகரணங்களை லஞ்சத்தின் அடிப்படையில் தரமற்ற உபகரணங்களை எங்களுக்கு வழங்கினுக்கிறாங்க. அது தரமான உபகரணங்கள் கிடைக்க இந்த தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். அதை தவிர்த்துட்டு சுமார் உலக வங்கி நிதியால் துவக்கப்பட்ட தமிழ்நாடு ரைட்ஸுகள் திட்டம் சுமார் 1773.87 கோடி ரூபாய். அந்த திட்டமானது 22/11/22 செயல்முறை நடந்துக்கிட்டு வருதுங்க. அதில் கடந்த ஜனவரி மாதம், கடந்த ஆண்டு 2025 ஜனவரியில் பேரிடர் நிவாரண நிதி என்று ஒரு தவறான தகவலின் அடிப்படையில் 300 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றம் செய்திருக்கிறாங்க. இது முறைகேடிலும் மகா முறைகேடு, மாற்றுத்திறனாளிக்கு இழைக்கப்படும் இழக்காகும். இந்த அரசு மகளிர் பாதுகாப்பு கல்விக்காக பட்ஜெட் நிறையா ஒதுக்கணும். நல்லாவே செஞ்சிட்ருக்காங்க. இதையும் இன்னும் மேம்படுத்தி அவங்களுக்கு இன்னும் நிறைய பாதுகாப்பு கல்விலாம் பல வசதிகளும் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்காங்க. வேலையை நம்பி தான் சில குடும்பமும் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வேலை கிடைச்சா, அவங்களுக்கு தகுதியான வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். படிப்புக்கேற்ற வேலை, ஒரு குடும்பத்துக்கு தகுதியான வேலை கிடச்சிச்சின்னா அந்த குடும்பத்துக்கு உண்டான அந்த வருமானமே அவங்களுக்கு போதும். மற்ற எந்த ஒரு தப்பான ஆக்டிவிட்டீஸ்லேயும் போக மாட்டாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கும்.